ஜெய் குருதேவ். வி விநாயகர் சதுர்த்தியோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறது. கண்டிப்பாக எல்லோரும் கேளுங்க. சஞ்சீவினி பிரக்யா படத்துலேருந்து அம்சாவரத்துலேருந்து சொல்கிறா. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் சூரியனோட 7 கிரணம் டைரெக்டாக மூலாதாரத்துக்கு வருது. ஸ்பெஷலாக இன்றைக்கி மட்டும்தான் அது கிடைக்கிறது, அந்த பாக்கியம். பாக்கி நாட்டில் இது மாதிரி கிடைக்காது. ரிஷிலாம் சொன்ன சயின்ஸை நம்ம உபயோகப்படுத்திக்கல. அதெல்லாம் குப்தமாக மறைஞ்சி இருக்குது. விஞ்ஞான ரீதியாக ராமகிருஷ்ண மாஸ்டர் நமக்கு எடுத்து சொல்கிறார். இதை சாஸ்வதமான கர்மத்தை நம்ம எப்படி போக்கிக்கணும்? கர்மா கொஞ்சம் இருக்குது. நமக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ஜென்மத்தில் அப்பா அம்மா, பிறந்த ஊர், குடும்ப உறவினர்கள், ஸ்நேக பந்துக்கள், சத்ரு, இவா யாருமே ருணபந்தத்தில் அமையிறது தான். இந்த கர்மா போகணும் அப்படின்னா முக்கியமாக எல்லாருக்கும் பிரேம தத்துவம் இருக்கணும். சூஷ்ம சரீரத்தில் மூலாதாரம் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யோக வித்தையை எப்படி உபயோகப்படுத்திக்கிறதுங்கிறத பற்றி சொல்கிறது. சத்ருட்ட கூட தப்பு கண்டுபிடிக்கலை ராமரும் கிருஷ்ணரும். அவளோட ஆத்மா, ராவணனோட ஆத்மா ராமன்கிட்ட தான் லீலமாச்சு. சிசுபாலோட ஆத்மா இதில் கிருஷ்ணர்கிட்ட தான் ஐக்கியமாச்சு. மூலாதாரத்துக்கு ரொம்ப ஆதாரமாக இருக்கிறது பிரேம. பிரேம எல்லாத்தையும் நிறைய இருக்குது. பிரேம அதை நம்ம இது எடுத்துக்கிற விதம் தான் சரியா இல்லை. எதிராளிகிட்ட எப்போதும் குத்தம் கண்டுபிடிக்கிறோம். அவளோட தப்பு தான் முதல்ல தெரியுது நம்ம கண்ணுக்கு. அப்போ எதிராளிகிட்ட எப்போ நீ தப்பு கண்டுபிடிக்கிறியோ நீ பிரேமமூர்த்தி இல்லை. அவள்கிட்ட தப்பு உனக்கு அந்த பிரேமம் இருந்ததுன்னா அவளோட தப்பு உனக்கு தெரியாது. மாற்றிக்க முடியாததை கூட மாற்றிக்க முடியும் இந்த பிள்ளையார் சதுர்த்தி நாளில். இது அதை அவளோட ராமரும் கிருஷ்ணரும் அந்த அவளோட தப்பை சொன்னாலே தவிர அவள்கிட்ட கோபத்தை காட்டலை. குழந்தைகள்கிட்ட அப்போனா குழந்தைகளை தண்டிக்கக்கூடாதா, குழந்தைகளை திருத்தக்கூடாதா அப்படின்னு கேட்போம். குழந்தைகளை திருத்தணும். குழந்தையில அவளோட தப்பை சுற்றி காட்டணும். இன்னி இந்த தப்பு பண்ணுறப்பா, இதை மாற்றிக்கோ அப்படின்னு நீ ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும். உனக்கு ஏன் கோபம் வருதுன்னா உன்னோட பேச்சை அவள் கேட்கலங்கிறதுனால தான் உனக்கு கோபம் வருது. அவளுக்கு சொல்கிற விதத்தில் நீ சொல்லணும். அவளை நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கு நீ உன்னோட த வே ஆஃப் அப்ரோச்சை கொஞ்சம் மாற்றி கரெக்டாக சொல்லணும். ராட்சச எல்லாரையுமே ராமர் தண்டித்தார். அம்மா துர்காதேவியும் தண்டித்தார். கொஞ்சம் கர்மாவை மாற்ற முடியாது, கொஞ்சம் கர்மாவை மாற்றலாம். மாற்ற முடியாத கர்மாவை கூட மாற்றிக்கிற நாள் பிள்ளையார் சதுர்த்தி நாள் இன்றைக்கி தான். அப்பா அம்மாவை மாற்ற முடியாது. ஃப்ரெண்ட்ஸு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு அவளெல்லாம் மாற்றிக்க முடியும். மாற்ற வேண்டியதில்லையும் மாற்றம் கொண்டு வர நாள் இன்றைக்கி தான். அந்த புரட்டாசி மாதம் சதுர்த்தி நாள் தான். எல்லாம் சுவாசத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் சுவாசத்தை மாற்றிண்டா எல்லாமே மாறும். மாறுதல் கொண்டு வரணும்னா மூலாதாரத்தில் நடக்கும். இது முதல்ல பிரேம 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 அடுத்தது பொறுமை. அது அப்போ பொறுமை வந்துடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். அப்புறம் சகிப்புத்தன்மை.
அதை சகிச்சுண்டு போகிறதையும் கொண்டு வரணும். அந்த மூலாதாரத்துக்கு 4 குணம் இருக்குது. பிரேமை, பொறுமை, சகிப்புத்தன்மை, மன்னிக்கும் தன்மை. எல்லாரையும் மன்னிச்சிடுங்கோ. தப்பு பண்ணாதவா யாரும் கிடையாது. அவளை மன்னிக்கிறதுக்கும் கற்றுக்கணும். எல்லாரையும் மன்னிச்சிடுங்கோ, அப்போ சாந்தி கிடைக்கும். இது 4 வந்துடுத்துன்னா நமக்கு குவாலிட்டி வந்துடும். மூலாதாரம் ஸ்பந்தனம் ஆகலைன்னு நினைக்க வேண்டாம். மூலாதாரத்தில் இருக்கிற குவாலிட்டிஸ் வந்துடுத்துன்னா, அந்த 4 குணம் வந்துடுத்துன்னா நம்மளோட கேரக்டரே மாறிடும். இந்த மாறுதல் தான் மெயின். இந்த மாறுதல் வரத்துக்கு தான் இன்றைக்கி இந்த சூரியன்டேந்து 7 கிரணம் டைரெக்டாக மூலாதாரத்துக்கு வர நாள் இன்றைக்கி தான். இந்த நாளை எல்லாரும் உபயோகப்படுத்திக்கணும்னு ஸ்ரீ ராமகிருஷ்ண மாஸ்டர் சொன்ன ஸ்பீச்சோட சாரம். ஜெய குருதேவ்.